தேசிய அளவிலான டேக்வாண்டோ போட்டி 28 தங்கம் உட்பட 55 பதக்கங்கள் வென்று கோவை ஆன்ட்லி டேக்வாண்டோ கிளப் மாணவர்கள் அசத்தல். டேக்வாண்டோ விளையாட்டில் சாதிக்க உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு மாநில மாவட்ட டேக்வாண்டோ சங்கத்திற்கு நன்றி தெரிவித்து தலைமை பயிற்சியாளர் ஆனந்த் நிகழ்ச்சி. சேலத்தில் தமிழ்நாடு டேக்வாண்டோ சங்கம் சார்பில் 14வது தேசிய அளவிலான ஓபன் டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்ட இதில் தமிழக அணி சார்பாக கோவையைச் சேர்ந்த ஆன்ட்லி பிளாக் பெல்ட் அகாடமியில் பயிற்சி பெறும் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் 18 பேர் பங்கு பெற்றனர். சிறுவர்கள் துவங்கி சப் ஜூனியர், கேடட், ஜூனியர், சீனியர் என பல்வேறு பிரிவுகளில் பூம்சே, கிரோக்கி ஆகிய பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் கோவையைச் சேர்ந்த மாணவர்கள் அபார திறமையை வெளிப்படுத்தி 28 தங்கம், 15 வெள்ளி, 12 வெண்கலம் என மொத்தம் 55 பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். இந்நிலையில் தேசிய போட்டியில் பதக்கம் வென்று கோவை திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு பெற்றோர், பயிற்சியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் மலர் மாலை அணிவித்து மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேசிய போட்டியில் வெற்றி பெற்ற இந்த மாணவ மாணவிகள் அடுத்ததாக தென்கொரியாவில் நடைபெறவுள்ள சர்வதேச டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். இதுகுறித்து ஆன்ட்லி பிளாக் பெல்ட் அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் ஆனந்த் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழகத்தில் டேக்வாண்டோ போட்டியில் மாணவர்கள் சாதிக்க ஊக்கமளித்து வரும் தமிழ்நாடு டேக்வாண்டோ சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் செல்வமணி, கோவை மாவட்ட பொதுச் செயலாளர் சிஜுகுமார் ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவிப்பதாக கூறினார். டேக்வாண்டோ போன்ற தற்காப்பு கலை விளையாட்டுகளில் திறமையான வீரர் வீராங்கனைகள் தமிழகத்தில் ஏராளமாக உள்ளதாக கூறியவர், அவர்களின் திறமையை உலக அரங்கில் வெளிப்படுத்த தமிழக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பயிற்சியாளர்கள் கல்யாண சுந்தரம், சலீம் மற்றும் ஆன்ட்லி அகாடமி பயிற்சியாளர்கள் அபிஷேக், டிவின், சிங்க தமிழன், சுபாஷ், சஞ்சய் உட்பட வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் உடனிருந்தனர். Thank you, sir. More fast. பாருங்க, எல்லாரும் நேரா பாருங்க. அதான் போட்டோ எடுத்துக்கலாம். போட்டோ போடுறோம். தம்பி எல்லாரும் பாருங்க, மங்க பாருங்க, பாருங்க, டக்கு பட்டக்கு பாருங்க. அது சூப்பர். கை தெரிஞ்சா சொல்லுங்க. அதான் போட்டோ எடுத்துக்கலாம். போட்டோ போடுறோம். தம்பி எல்லாரும் பாருங்க, மங்க பாருங்க, பாருங்க, டக்கு பட்டக்கு பாருங்க. அது சூப்பர். அனைவருக்கும் வணக்கம். மாஸ்டர் ஆன்ட்லி பிளாக் பெல்ட் அகாடமியோட ஃபவுண்டர் அண்ட் மாஸ்டர்.
ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச நேஷனல் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 14th டேக்வாண்டோ நேஷனல் சாம்பியன்ஷிப்ல வந்து 28 கோல்டு, 15 சில்வர், 12 வெண்கல பதக்கம் என்று ஆண்டி பிளாக் பெல்ட் அகாடமி மாணவர் சாதனை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு கடந்த 2 மாசமா கடுமையா உழைச்சு 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருந்து பாத்தீங்கன்னா 18 வயதுக்கு உட்பட்ட எல்லா பிரிவுகளையும் மேட்ச் நடந்து இதுல வந்து கிருகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைட்டு, பூம்சேன்னு சொல்லக்கூடிய ஃபார்ம்ஸ், குரூப், பேரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஈவென்ட் நடந்தது. இதுல நம்ம பசங்க வந்து பாத்தீங்கன்னா கோல்டு, சில்வர், பிரான்ஸ் நிறைய மெடல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஊக்கமா இருந்த பெற்றோர்களுக்கும் அவங்களுக்கு பரிசு அளித்த பயிற்சியாளருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது மூலியமா பாத்தீங்கன்னா அடுத்து நடக்க போற கொரியால, அதாவது சவுத் கொரியால வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து வர ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இது வந்து ஆதவ் அர்ஜுன் சார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து அவரோட காதுக்கு போகணும்னு நான் இதை உங்க வாயிலான தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த கட்டமான திட்டங்கள் என்ன வச்சு இது பாத்தீங்கன்னா இப்ப வந்து முன்ன இருந்ததை விட இப்ப வந்து கொஞ்சம் நிறைய குழந்தைங்க வந்து நிறைய கத்துக்கிறாங்க. ஏன்னா வேற கேம்ல இருந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு ஒலிம்பிக் கமிட்டியோட ஜெனரல் செக்ரட்டரி ஆதவ் சார், சோ அவரு வந்து பாத்தீங்கன்னா டேக்வாண்டோக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. சோ இது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல், இன்டர்நேஷனல் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இதே போல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து சென்சார் கிட், அதாவது தொட்ட உடனே அலாம் அடிக்கக்கூடிய அந்த மார்க் கொடுக்கக்கூடிய அந்த கிட் வந்து அத்தியாவசியமா தேவைப்படுது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இதை ப்ரொவைட் பண்ணா நம்ம குழந்தைங்க இன்டர்நேஷனல் மட்டும் இல்லாம வேர்ல்டு ஃபுல்லா அச்சீவ் பண்றதுக்கு உண்டான எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன், அவங்களுக்கு தேவையான கிட்டு, அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் இது மந்த்லி கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஏன்னா பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப எட்டாத கனவா இருக்குது. அது வந்து சரி ஸ்போர்ட்ஸ் மூலியமா இதை நம்ம கொண்டு வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய எல்லா இதுவுமே நம்ம SDAT ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதுல வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா இதை விட நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எங்களால கொடுக்க முடியும். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல்ஸ் வரைக்கும் நம்ம போனவங்களுக்கு அவங்க ஐகேட்ஸ் இன்சென்டிவ் எல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்றாங்க. பட் அடுத்த கட்டமா இப்ப இன்டர்நேஷனல் அண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப கூட பசங்க வந்து 12 பேர் கோயம்புத்தூர்ல இருந்து செலக்ட் ஆயிருக்காங்க. சோ அவங்க வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி 6ஆம் தேதி நடக்க போற வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க போறாங்க. இது வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நடுத்தர மக்களா இருக்கிறதுனால எங்களால அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல. அப்ப கவர்மெண்ட் இந்த மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை நல்லபடியா கோல்டு மெடல் எங்க தாயகத்துக்காக, எங்க இந்தியாவுக்காக நாங்க இந்த கோல்டு மெடல் அச்சீவ் தர முடியும்ன்றது நான் இதை தெரிவிச்சுக்கிறேன்.